கியாமுல் லைல் தராவீஹ் இரண்டு முறை தொழுகைதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே தொழுத தொழுகைதான் கியாமுல் லைல். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானிலே தொழுத தொழுகைதான் கியாமுல் லைல். அதுதான் தராவீஹ். ஸலாத்து தராவீஹ், ஸலாத்து கியாமுல் லைல் என்று தனிப்பட்ட தொழுகைகள் எல்லாம் கிடையாது, இரண்டும் ஒன்றுதான். இதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இது எத்துணை எண்ணிக்கை உரியது என்பதில் மட்டும்தான் இந்த சமூகத்திடத்திலே கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்களில் ஒருவராகிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ரமதான் மாதத்திலும் ரமதான் அல்லாத மாதங்களிலும் 11 ரக்காஅத்துகளை விட அதிகமாக தொழுததில்லை. இரவு வணக்க வழிபாட்டை ரமதானிலும் ரமதான் அல்லாத காலங்களிலும் 11ஐ விட அல்லாஹ்வுடைய தூதர் அதிகரித்து கியாமுல் லைலை ஸலாத்து தராவீஹை தொழுவது கிடையாது. இன்னும் இப்னு உமருடைய அறிவிப்பிலே இமாம் புகாரி முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள். இப்னு உமருடைய ரிவாயத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ரமதான் கியாமுல் லைலுடைய தொழுகையை 13 ரக்காஅத்துகள் தொழுததாக அறிவிப்புகள் வருகிறது. அதனால் சுன்னாவுக்கு மிக நெருக்கமானது, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைக்கு மிக உரித்தானது 11 ரக்காஅத்துகள், 13 ரக்காஅத்துகள். இதை விட 20 என்று கணக்கிட்டு தொழுவதெல்லாம் பிதா. 20 என்று கணக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் 20 தொழுதார்கள், அதனால் நான் கியாமுல் லைலை 20ஆக தொழுகிறேன், ஸலாத்து தராவீஹை 20ஆக தொழுகிறேன் என்று கூறுவது பிதா. 11, 13 தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி ஹதீஸ்களில் எமக்கு சஹீஹான அறிவிப்புகள் மூலமாக தெரிவது. ஆனால் உலமாக்களிடத்திலே சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. சில ஹதீஸ்களின் அடிப்படையில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. 11, 13 தொழுவதுதான் சுன்னா. ஆனால் ஒருவர் 11ஐயும் 13ஐயும் அதிகப்படுத்த விரும்புகிறார், இவர் தொழுவது கூடுமா? ஒருவர் இஷாவுடைய வக்து முடிந்த பிறகு கியாமுல் லைலுடைய தொழுகையை 11 தொழுது விட்டார், அல்லது 13 வித்தரோடு சேர்த்து தொழுது விட்டார். இவர் இரவினுடைய இறுதி பகுதியில் எழுந்திருக்கிறார், நான் 11 தொழுது விட்டேனே, 13 தொழுது விட்டேனே, இப்போது தொழ அனுமதி உண்டா என்று கேட்பவர்களுக்காக ஒரு மஸ்அலாவை நம்முடைய உலமாக்கள் சில ஹதீஸ்களின் அடிப்படையில் கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு நபித்தோழர் வந்து கேட்டார், இரவு வணக்க வழிபாட்டை எப்படி தொழுவது? மஸ்னா 2 தொழு, ஃபஜ்ரை பயந்தால் வித்ராக அதை வித்ரை கொண்டு அந்த தொழுகையை முடித்துக்கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ்களின் அடிப்படையிலும் இன்னும் சில ஹதீஸ்களின் அடிப்படையிலும் உலமாக்களுடைய பெரும் ஜமாஅ, ஒரு பெரும் கூட்டம் சொல்லுகிறது, 11ஐயும் 13 தான் சுன்னா. ஆனால் அதை விட்டு அதிகப்படுத்துவது தவறு கிடையாது. இது ஒரு இஜ்திஹாத், ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயம். அந்த ஆய்வினுடைய முடிவின்படி, என்னுடைய ஆய்வு கிடையாது, உலமாக்களுடைய ஆய்வின் முடிவின்படி இந்த சில ஹதீஸ்களுடைய அடிப்படையை கொண்டு 11 அல்லது 13க்கு மேல் தொழுவது ஹராமு பிதஅத்து என்ற தரத்தில் வராது. அது அனுமதிக்கப்பட்டது என்று சில உலமாக்கள் சொல்கிறார்கள். இல்லை, அனுமதி இல்லை என்று சில உலமாக்கள் உறுதியாக இருக்கிறார்கள். குறிப்பாக உஸைமின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 11க்கு 13க்கு மேல் அதிகப்படுத்துவது கூடும் என்று சொல்கிறார்கள். இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 11, 13க்கு மேல் அதிகப்படுத்துவது கூடும் என்று சொல்கிறார்கள். இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பாக 11, 13க்கு மேல் அதிகப்படுத்துவது கூடும் என்று சொல்கிறார்கள். என்று இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் 11, 13க்கு மேல் கூடுவது அனுமதிக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். உலமாக்களுடைய பெரும் ஜமாஅ யாரை எடுத்துக்கொண்டாலும், சில உலமாக்களை தவிர, குறிப்பாக ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் 11, 13க்கு மேல் தொழக்கூடாது என்று சொல்லுகின்றார்கள். இந்த மஸ்அலா உலமாக்களுக்கு மத்தியிலே ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை இருந்து கொண்டிருக்கக்கூடிய மஸ்அலா தான். உலமாக்கள் எந்த விஷயத்தில் முடிவை எடுத்திருக்கிறார்களோ அதில் நாம் புரிந்தால் வாய்மூடி இருப்பதுதான் சிறந்தது. அல்லது என்றால் எம்முடைய கருத்து எதில் உறுதியாக இருக்கிறதோ அதை செயல்படுத்தி மக்களை அழைப்பதுதான் சிறந்தது. ஆனால் உலமாக்கள் ஒன்று கூடி இருக்கக்கூடிய விஷயத்தில் பித்ஆ, ஹராம், வழிகேடு என்பதை போன்ற வார்த்தைகளை எல்லாம் கூறுவது தவிர்த்துக் கொள்ளப்பட வேண்டியது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நேர்வழி காட்டுவாராக. 11, 13 சுன்னாவிற்கு மிக நெருக்கமானது. 20 என்று குறிப்பிட்டு தொழுவது பிதா. யாரும் எண்ணிக்கையை குறிப்பிட முடியாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய தொழுகையின் எண்ணிக்கை 11, 13ஆக இருக்கும் பொழுது, ஆனால் ஒருவர் 11, 13க்கு மேல் தொழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் உலமாக்களுடைய பெரும் ஜமாஅத் அதற்கு அனுமதி அளிக்கிறது சில ஹதீஸ்களின் அடிப்படையில். ஆனால் எண்ணிக்கையை குறிப்பிட்டு தொழக்கூடாது. இதுதான் கியாமுல் லைலுடைய விஷயம். கியாமுல் லைலுடைய தொழுகை ரமதானுடைய மாதத்தில் அதிகம் முக்கியத்துவம் கொடுத்து தொழப்பட வேண்டிய தொழுகை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தொழுகையில் நமக்கு